வணக்கம். பிரபஞ்ச பெருங்கடலில் நீந்திக் கொண்டிருக்கும் மீனராசி அன்பர்களே, உங்க மனசோட ஆழத்துல வார்த்தைகளால சொல்லவே முடியாத ஒரு பாரத்தை, ஒரு விதமான தனிமைய, ஒரு விவரிக்க முடியாத வலிய நீங்க எப்பவாச்சும் உணர்ந்திருக்கீங்களா? உங்கள சுத்தி எவ்ளோ பேர் இருந்தாலும் யாருமே என்ன முழுசா புரிஞ்சுக்கலையேன்னு ஒரு ஏக்கம் உங்க இதயத்தை மெதுவா அழுத்துற மாதிரி உணர்ந்திருக்கீங்களா? அதுக்கு காரணம் உங்க பயணம் மத்தவங்களோடது மாதிரி ஒரு சாதாரண பயணம் கிடையாது. இது ஒரு ஆன்ம பயணம். இந்த வாழ்க்கையோட இன்பத் துன்பங்கள் எல்லாத்தையும் ஒரு பாடமா ஏத்துக்கிட்டு அதையெல்லாம் கடந்து ஒரு மிக உயர்ந்த தெய்வீக நிலைய அடையறதுக்காகவே நீங்க இந்த ஜென்மத்துல தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கீங்க. இன்னைக்கு உங்க ராசியோட அந்த ஆழமான, யாருக்கும் தெரியாத தெய்வீக ரகசியங்களை, உங்க ஆன்மாவோட அந்த பயணத்தை நாம சேர்ந்து பார்க்க போறோம். வாங்க. ராசி சக்கரத்துல 12வது ராசி, அதாவது கடைசி ராசியா நீங்க இருக்கிறதுனால நிறைய பேர் இத ஒரு முடிவோட ராசின்னு தப்பா நினைச்சுக்கிறாங்க. ஆனா அது உண்மையே இல்லங்க. மீனம் இறுதியான ராசி இல்ல. அது வாழ்க்கையோட எல்லா பாடங்களையும் கத்து தெளிஞ்ச ஒரு உறுதியான ராசி. உங்களுக்கு தெரியுமா உங்க ராசிநாதன் யாருன்னு? தேவர்களுக்கெல்லாம் குருவா வழிகாட்டியா இருக்கிற ஞானகாரகன் வியாழன். அந்த குருவோட ஆதிக்கம் உங்களுக்கு இருக்கிறதுனால தான் உங்களுக்குள்ள ஒரு அசைக்க முடியாத மன உறுதி, ஒரு பாறை மாதிரி இருக்கு. வாழ்க்கையில எவ்வளவு பெரிய புயல் அடிச்சாலும் சரி, பரவாயில்ல பாத்துக்கலாம், இதுவும் கடந்து போகும்னு ஒரு நிதானம் உங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். ஒரு நோய் வந்தா மத்தவங்க பதறுவாங்க, ஆனா நீங்களோ சரியாயிடும்ங்கிற நம்பிக்கையோட இருப்பீங்க. ஒரு பெரிய கடன் வந்துட்டா கூட கஷ்டப்பட்டு உழைச்சு எப்படியாவது கட்டி விட்டுறலான்னு ஒரு தைரியம் உங்களுக்கு பிறக்கும். ஒரு வழக்கு வந்தாலும் நியாயம் நம்ம பக்கம் இருக்கு, பாத்துக்கலான்னு ஒரு தெம்பு இருக்கும். இந்த மன உறுதி இருக்கு பாருங்க, இது மத்த ராசிக்காரங்களுக்கு அவ்ளோ சீக்கிரம் வராது. இது தேவகுரு வியாழன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய வரம், ஒரு கவசம். நம்மளோட இந்த ஆன்ம பயணத்துல நாம சேர்ந்து பயணிக்க, இன்னும் இது மாதிரி பல ஆழமான ஜோதிட விளக்கங்களை பெற நம்ம ஆஸ்ட்ரோ வாய்ஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம ஆன்மீக குடும்பத்துல நீங்களும் ஒருத்தரா இணைங்க. உங்க ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். முதல்ல உங்க குணத்தை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். மீன ராசிக்காரங்களோட குணம் எப்படிப்பட்டது தெரியுமா? அது மேலிருந்து பாக்குறதுக்கு ரொம்ப அமைதியா தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ள முத்துக்களையும் பவளங்களையும் சொல்லப்படாத 1000 ரகசியங்களையும் நம்ம கற்பனை கூட பண்ண முடியாத ஆழத்தையும் வச்சிருக்கிற ஒரு பெரும் கடல் மாதிரி. வாங்க, அந்த ஆன்ம கடலுக்குள்ள நம்ம சேர்ந்து ஒரு முக்குளிச்சு பார்த்து உங்க குணத்தோட ரகசியங்களை தெரிஞ்சுக்கலாம். ஜோதிட சாஸ்திரத்துல 12வது இடம்ங்கிறது ரொம்ப விசேஷமான இடம். அது மோக்ஷஸ்தானம்னு சொல்வாங்க. மோக்ஷம்னா என்ன? பல ஜென்மங்களா தொடர்ந்து வர்ற இந்த பிறப்பு இறப்புங்கிற பெரிய சுழற்சியிலிருந்து ஆன்மாவுக்கு கிடைக்கிற அந்த கடைசி விடுதலை தான் மோக்ஷம். அந்த மோக்ஷஸ்தானமே உங்களுக்கு ராசியா உங்க லக்னமா அமைஞ்சிருக்கு. இதோட உண்மையான அர்த்தம் என்ன தெரியுமா? நீங்க மீனராசில பிறந்திருக்கீங்கன்னாலே உங்க ஆன்மா இந்த ஜென்மத்துல மோக்ஷத்தை நோக்கிய பயணத்தை தொடங்கிடுச்சுன்னு அர்த்தம். உங்களுக்கு மோக்ஷம் நிச்சயம் உண்டு. உங்க வாழ்க்கையில நீங்க படுற ஒவ்வொரு கஷ்டமும், சந்திக்கிற ஒவ்வொரு சவாலும், வடிகிற ஒவ்வொரு துளி கண்ணீரும் உங்களை அந்த கடைசி இலக்க நோக்கி மெதுவா அழைச்சிட்டு போற படிகள் தான். இது ஒரு சாதாரண ஜோதிட விஷயம் இல்லைங்க. இது உங்க பிறப்பிலேயே உங்களுக்கு கிடைச்சிருக்கிற ஒரு தெய்வீக உத்தரவாதம். உங்களுக்குள்ள எப்போதுமே 2 விதமான தெய்வீக சக்திகள் ஒரு அழகான நடனம் ஆடிக்கிட்டே இருக்கும். ஒரு பக்கம் உங்க ராசியில சுகபோகங்களோட அதிபதியான சுக்கிரன் உச்சம் பெறதால இந்த வாழ்க்கையை நல்லா ரசிச்சு வாழணும், அழகா ட்ரெஸ் பண்ணணும், வசதியான வீட்ல இருக்கணும், அறுசுவை உணவு சாப்பிடணும்னு உலகியல் ஆசைகள் உங்களை இழுக்கும். அதே நேரம் இன்னொரு பக்கம் உங்க ராசிநாதனான ஞானகுரு வியாழன், இதெல்லாம் ஒரு மாயை, உன் உண்மையான நோக்கம் ஆன்மீகம், தர்மம், சேவைன்னு உங்களை உயர்ந்த நிலைக்கு இழுத்துக்கிட்டே இருப்பார். இந்த 2க்கும் நடுவுல உங்க வாழ்க்கை ஒரு அழகான பயணமா, ஒரு சமநிலையான தவமா அமையுது. நீங்க உலகியல் இன்பங்களையும் முழுசா அனுபவிப்பீங்க, அதே நேரம் ஆழமான ஆன்மீக தேடலிலேயும் இருப்பீங்க. இதுதாங்க மீனராசியோட ஒரு இணையற்ற தனித்துவம். அந்த உச்சம் பெற்ற சுக்கிரனோட ஆதிக்கத்தால சும்மா சொல்லக்கூடாது, நீங்க அசைக்க முடியாத சாப்பாட்டு பிரியர்களா இருப்பீங்க. சாதாரணமா இல்ல, ஒரு உணவை ரசிச்சு ருசிச்சு அதோட ஒவ்வொரு அணுவிலும் ஒரு ஆனந்தத்தை காண்பீங்க. உதாரணத்துக்கு இளநீர் குடிச்சா கூட 1-2ஓட நிறுத்த மாட்டீங்க. ஒரு 4-5 குடிச்சு முடிச்சாதான் உங்களுக்கு ஒரு திருப்தியே வரும். ஒரு 20 போண்டா 15 வடைன்னு மத்தவங்களுக்கு ஒரு பெரிய விருந்தா தெரியறத நீங்க ஒரு சிற்றுண்டி மாதிரி சர்வசாதாரணமா முடிப்பீங்க. நாளைக்கு கிடைக்குமோ கிடைக்காதோ, இன்னைக்கு நம்ம கையில இருக்கிறத முழுசா ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுவோங்கிறது தான் உங்க தத்துவம். உண்மையிலேயே நீங்க சாப்பிடும்போது அடையிற அந்த ஆனந்தம், அந்த லயிப்பு, அது ஒரு தியானம் மாதிரி. அந்த நேரத்துல உங்களுக்கு உலகமே மறந்துரும். உங்களுடைய மிகப்பெரிய பலம் எதுன்னு கேட்டா, அது உங்ககிட்ட இருக்கிற பணமோ பதவியோ இல்ல, அந்த அசைக்க முடியாத மன உறுதிதான். வெளியிலிருந்து பாக்குறவங்களுக்கு நீங்க ரொம்ப அமைதியா, மென்மையா, சில சமயம் பலவீனமா கூட தெரியலாம். ஆனா உங்களுக்குள்ள நீங்க ஒரு இமயமலை. எவ்வளோ பெரிய புயல் வந்தாலும், எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் அதை அசையாம தாங்கிக்கிற மகா சக்தி உங்களுக்கு உண்டு.
எல்லோருமே நம்பிக்கையை இழந்துடுற நேரத்துல கூட உங்க மனசோட ஏதோ ஒரு மூலையில ஒரு சின்ன தீபம் மாதிரி நம்பிக்கைய ஒழுந்துகிட்டே இருக்கும். இந்த நிலைமை கண்டிப்பா மாறும். நான் இதுல இருந்து மீண்டு வருவேங்கிற அந்த அசைக்க முடியாத நம்பிக்கை தான் உங்களை வழிநடத்துற உண்மையான சக்தி. இப்போ உங்க வாழ்க்கையோட ரொம்ப முக்கியமான, அதே சமயம் உங்களுக்கு ரொம்ப சிக்கல தர ஒரு பகுதிக்குள்ள போலாம். உங்க உறவுகள். நீங்க பாசத்தோட மறு உருவம். அன்பு காட்டுறதுல உங்களுக்கு நிகர் நீங்க தான். ஆனா அந்த அதீத பாசத்தாலேயே பல போராட்டங்களையும் ஏமாற்றங்களையும் சந்திக்கிறீங்க. இது உங்க வாழ்க்கையில அன்பும் கண்ணீரும் சரிபாதியா கலந்த ஒரு உணர்வு பூர்வமான அத்தியாயம். ஒரு நிமிஷம், உங்க மனச கேட்டு பாருங்களே. நண்பர்களுக்காக உதவி செஞ்சு பணத்தை கொடுத்து கடைசியில அவங்களாலேயே ஏமாற்றப்பட்ட அனுபவம் உங்களுக்கு உண்டா? உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச, உயிருக்கு உயிராக நேசிச்ச நண்பர்கள் ஒரு சின்ன விஷயத்துக்காக உங்களை காயப்படுத்தின தருணங்கள் ஞாபகத்துக்கு வருதா? நீங்க அப்படி உணர்ந்திருந்தீங்கன்னா, நான் என்ன தப்பு செஞ்சேன், ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குதுன்னு பல தடவை உங்களையே நீங்க கேட்டுக்கிட்டு இருப்பீங்க. ஆனா இதுல உங்க தப்பு எதுவுமே இல்லைங்க. அதுக்கும் ஒரு ஆழமான ஜோதிட காரணம் இருக்கு. உங்க ராசிக்கு 11வது இடம்தான் நம்பர்களையும் லாபத்தையும் குறிக்கிற இடம். துரதிர்ஷ்டவசமா அந்த இடத்துல உங்க ராசிநாதனான குரு நீசமடைகிறார், அதாவது பலவீனமாகிறார். இதனாலதான் நீங்க எவ்ளோ உண்மையா எவ்ளோ விசுவாசமா இருந்தாலும் நண்பர்களால ஏமாற்றங்களையும் பண இழப்புகளையும் சந்திக்கிற ஒரு கர்மா உங்களுக்கு அமையுது. இது உங்க விதி. இத உணர்ந்துகிட்டு யார்கிட்ட பழகணும், எவ்ளோ தூரம் பழகணும்னு ஒரு எல்லைய வகுத்துக்கிட்டீங்கன்னா எதிர்காலத்துல நீங்க கவனமா இருக்கலாம். குடும்ப உறவுகளுக்குள்ள வந்தா அங்கேயும் ஒரு கலவையான அனுபவம் தான் உங்களுக்கு காத்திருக்கு. உங்க குழந்தைங்க தான் உங்க உலகம், உங்க உயிர். அவங்களுக்காக எதை வேணாலும் செய்ய துணிவீங்க. பல மீன ராசிக்காரங்களுக்கு குழந்தை பிறந்த பிறகுதான் வாழ்க்கையில ஒரு பெரிய முன்னேற்றமும் சமூகத்துல ஒரு புகழும் கிடைச்சிருக்கும். ஆனா இன்னொரு பக்கம் கூட பிறந்த அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி கூட ஒரு சுமூகமான உறவுங்கிறது பலருக்கு ஒரு கனவாவே இருக்கும். ஏதோ ஒரு மனக்கசப்பு, ஒரு இடைவெளி இருந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி உங்க அம்மாவோட உடல் நலத்தை பத்தின கவலைகளும், உங்க அப்பா அம்மா 2 பேருக்கும் இடையில இருந்த அந்யோன்யம் பத்தின ஏக்கங்களும் உங்க மனசோட ஓரத்துல எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். இது பத்தாதுன்னு உங்க அப்பா வழி சொந்தக்காரங்க கூட சில சமயங்கள்ல உங்களுக்கு பகையா மாறுவாங்க. இதுதான் உங்க குடும்ப உறவுகளோட எழுதப்படாத ஒரு யதார்த்தம். பல மீன ராசிக்காரங்களோட மனசுல ஆறவே ஆறாத ஒரு வடுவா பதிஞ்சிருக்கிற ஒரு வழி இது. ஒரு வெற்றி கிடைக்கும் போதோ இல்ல ஒரு தோல்வியில துவண்டு போகும்போதோ உங்க மனசுக்குள்ள இந்த வார்த்தைகள் ஒலிக்கும். எங்க அப்பா மட்டும் இருந்திருந்தா இன்னைக்கு நான் இருக்கிற இடமே வேற அப்படின்னு நீங்க நினைக்காத நாட்களே இருந்திருக்காது. அப்பாவோட முழுமையான ஆதரவு கிடைக்காம, இல்ல அவரோட சரியான வழிகாட்டுதல் இல்லாம ஒரு சிற்பி தன்னையே செதுக்குற மாதிரி நீங்களாவே உங்களை செதுக்கிக்கிட்டவங்க நீங்க. அந்த வழி உங்களை இன்னும் வலிமையாக்கி இருக்கு. ஆனாலும் உங்க வளர்ச்சியை காணவும், உங்களை பாராட்டவும் உங்க அப்பா பக்கத்துல இல்லையேங்கிற அந்த ஏக்கம் உங்க வாழ்நாள் முழுக்க உங்களை தொடர்ற ஒரு மெல்லிய சோகம். அந்த வெற்றிடத்தை வேற யாராலையும் நிரப்பவே முடியாது. இப்ப உங்க வாழ்க்கை, உங்க தொழில், உங்க சாதனைகளை பத்தி பார்க்கலாம். உங்க வாழ்க்கைங்கிறது மத்தவங்களுக்கு மாதிரி பூக்கள் தூண பாதை இல்ல. அது நீங்களாவே வழியில இருந்த முட்கள் எல்லாம் அகற்றி உங்களுக்காக நீங்களே போட்டுக்கிட்ட ஒரு பாதை. அது போராட்டங்களும் சாதனைகளும் சரிசமமா நிறைஞ்ச ஒரு காவியம். உங்ககிட்ட இருக்கிற ஒரு அற்புதமான குணம் என்ன தெரியுமா? அது உங்க விஸ்வாசம். உங்களுக்கு யாராவது உங்க கஷ்ட காலத்துல ஒரு சின்ன உதவி செஞ்சிருந்தாலும் சரி, ஏன் ஒரு கப் டீ வாங்கி கொடுத்திருந்தாலும் சரி, அத உங்க வாழ்நாள் முழுக்க மறக்கவே மாட்டீங்க. அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா முதல் ஆளா போய் நிப்பீங்க. அந்த நன்றி உணர்ச்சி தான் உங்களை காக்குற மிகப்பெரிய கவசம். அதே மாதிரி நீங்க எல்லோருமே பெரும்பாலும் சுயமா முன்னேறினவங்க. பரம்பரை பணமோ பெரியவங்களோட ஆதரவோ இல்லாம, யாருடைய உதவியும் எதிர்பார்க்காம உங்க சொந்த முயற்சியாலும் கடுமையான உழைப்பாலும் 10 அடி விழுந்தா 11வது அடி எடுத்து வச்சு மெதுவா மெதுவா மேல வந்தவங்க. உங்க ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னாலையும் சொல்லப்படாத 1000 வலிகளும், யாருக்கும் தெரியாத கண்ணீரும், நீங்க சிந்திய வியர்வையும் இருக்கு. உங்க வாழ்க்கை ஒரு இடத்துல நிக்கிற ஆறு மாதிரி இல்ல, அது ஓடிக்கிட்டே இருக்கிற ஒரு நதி மாதிரி. நீங்க வேர் விடுறது ஒரே இடத்துல இருக்காது. பிறந்த ஊர் ஒன்னா இருக்கும், வளர்ந்து படிச்சது இன்னொரு நகரமா இருக்கும், வேலைக்காக நீங்க குடியேறினது வேறொரு இடமா இருக்கும், கடைசியில நீங்க ஜெயிச்சு நிம்மதியா செட்டில் ஆகுறது இது எதுவுமே சம்பந்தமில்லாத 4வது ஊரா இருக்கும். இந்த தொடர் இடமாற்றங்கள்லாம் உங்களை அலைக்கழிக்கல, அவை உங்க ஆன்மா பலவிதமான மனுஷங்களையும் அனுபவங்களையும் சந்திச்சு உங்களை பக்குவப்படுத்த பிரபஞ்சத்தால செய்யப்பட்ட தெய்வீக ஏற்பாடுகள். நீங்க வசிக்கிற வீட்டு கூட கொஞ்சம் கவனிச்சு பாருங்களேன். அதுல ஒரு ரகசியம் இருக்கு. பெரும்பாலும் உங்க வீடு ஒரு கோயில் பக்கத்துலயோ ஒரு பார்க் பக்கத்துலயோ இல்லனா ஒரு தெருவோட கடைசி வீடா, அதாவது ஒரு மூலையில அமைஞ்சிருக்கும். ஏன்னா உங்க ஆன்மாவுக்கு எப்போதுமே ஒரு விதமான அமைதியும் தனிமையும் தேவைப்படுது. அந்த அமைதியான சூழல் தான் இந்த உலகத்தோட ஆரவாரங்கள்ல இருந்து உங்களை காத்து உங்க மனசுக்கு தேவையான சாந்தத்தை கொடுக்கும்.
அதனால உங்க வீடு உங்களுக்கு ஒரு கோட்டை மட்டும் அல்ல, அது உங்க ஆன்மா இளைப்பாறுற ஒரு கோயில். உங்க வாழ்க்கையோட வெற்றி சமன்பாட்டை நாம ஒரு கணக்கா போட்டா அதுல 90% உங்க இடைவிடாத கடின உழைப்பும் போராட்டமும் தான் இருக்கும். அதிர்ஷ்டம், பாக்கியம், மற்றவங்களோட உதவி இதெல்லாம் வெறும் 10% தான். இதனாலதான் மீன ராசிக்காரங்க மத்தவங்கள மாதிரி சுலபமா ஒரே ராத்திரியில ஜெயிக்கிறதில்ல. ஒவ்வொரு படியா போராடி கஷ்டப்பட்டு உழைச்சுதான் மேல வரணுங்கிறது உங்க விதி. ஆனா அப்படி நீங்க அடையிற வெற்றி காத்தடிச்சா கலையிற மேக மாதிரி இல்ல. அது பாறையில செதுக்குன சில மாதிரி அசைக்க முடியாததா நிலைச்சு நிக்கிற வெற்றியா இருக்கும். அந்த வெற்றியோட பெருமை முழுக்க முழுக்க உங்களையே சேரும். இறுதியா இந்த முழு விளக்கத்தோட மிக மிக முக்கியமான பகுதிக்கு வந்திருக்கும். உங்க விதி, உங்க வாழ்க்கையோட உண்மையான நோக்கம், நீங்க பட்ட அத்தனை கஷ்டங்கள், சிந்திய கண்ணீர், அடைந்த வழிகள், இதெல்லாம் எதுக்காக? வாங்க உங்க ஆன்ம பயணத்தோட இறுதி இலக்க பத்தி இன்னும் ஆழமா பார்க்கலாம். முதல்ல இந்த ஒரு விஷயத்த உங்க மனசுல நல்ல பதிய வச்சுக்கோங்க. நீங்க இதுவரைக்கும் அனுபவிச்ச எந்த ஒரு கஷ்டமோ, நீங்க சிந்தின எந்த ஒரு துளி கண்ணீரும் வீணானதில்ல. அதெல்லாம் ஒரு சிற்பி கரடு முரடான கல்ல செதுக்கி அதுல இருக்கிற தேவையில்லாத பகுதிகள் எல்லாம் நீக்கி ஒரு அழகான தெய்வீக சிலையா மாத்துற மாதிரி உங்க ஆன்மாவை செதுக்கி அத மோட்சத்துக்கு தகுதியானதா மாத்துற உளியோட அடிகள் தான். ஆமா, ஒவ்வொரு வழியும் உங்களை பக்குவப்படுத்தியிருக்கு. நீங்க சந்திச்ச ஒவ்வொரு ஏமாற்றமும் உங்களுக்கு ஒரு வாழ்க்கை பாடத்தை கத்துக் கொடுத்திருக்கு. நண்பர்களால ஏமாற்றப்பட்டீங்களா? அது யாரையும் கண்மூடித்தனமா நம்பக்கூடாதுங்கிற பாடத்தையும் மனுஷங்களோட இயல்பையும் உங்களுக்கு புரிய வச்சுது. உறவுகளால காயப்பட்டீங்களா? அது பந்த பாசங்களோட எல்லைய காட்டி பற்றற்ற ஒரு நிலைக்கு உங்களை அழைச்சிட்டு போச்சு. பணத்துக்காக போராடினீங்களா? அது இந்த உலகியல் வாழ்க்கையோட நிலையாமைய உங்களுக்கு தெளிவா உணர்த்துச்சு. ஆக நீங்க சந்திச்ச ஒவ்வொரு சவாலும் ஒரு தண்டனை இல்ல, அது உங்களை இந்த உலக பற்றுகளிலிருந்து மெதுவா விடுவிச்சு உங்க கடைசி பயணமான மோட்சத்தை நோக்கி உங்களை தயார்படுத்த பிரபஞ்சத்தால நடத்தப்பட்ட ஒரு தெய்வீக நாடகம்தான். இந்த கடினமான ஆன்ம பயணத்துல உங்களுக்கு துணையா இருக்கவும் உங்க கஷ்டங்களை கரைக்கவும் 2 ரொம்ப எளிமையான ஆனா மிக சக்தி வாய்ந்த வழிகள் இருக்கு. முதலாவதா, மதுரை மீனாட்சி அம்மனை உங்க இஷ்ட தெய்வமா, உங்க குல தெய்வமாவே நினைச்சு மனசார வழிபடுங்க. மீன் போன்ற கண்களை உடையவள் மீனாட்சி. மீன ராசியே அவளோட வீடு. அவளோட கருணையும் அருளும் உங்க கஷ்டங்களை எல்லாம் சூரியனை கண்ட பனி மாதிரி உருகச் செஞ்சிடும். 2வதா, ஒவ்வொரு பௌர்ணமி அன்னிக்கும், அதாவது முழு நிலவு நாள் அன்னிக்கும் தவறாம வீட்ல விளக்கேத்தி வழிபாடு செய்யுங்க. முடிஞ்சா சத்யநாராயண பூஜை செய்யறது மிகச்சிறந்த அளப்பரிய பலன்களை கொடுக்கும். பௌர்ணமி அன்னிக்கு சந்திரன் முழு பலத்தோட இருக்கும்போது நீங்க செய்யற வழிபாடு உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய செல்வ வளர்ச்சியையும் மன அமைதியையும் உண்டாக்கும். மீனராசி அன்பர்களே, நீங்க சாதாரணமானவங்க கிடையாது. நீங்க இந்த பிரபஞ்ச பெருங்கடல்ல நீந்திக்கிட்டு இருக்கிற ஒரு தெய்வீக மீன். உங்க வாழ்க்கையோட வழிகளை நினைச்சு வருத்தப்படாதீங்க. அதெல்லாம் உங்களை செதுக்குன வைரக்கற்கள். உங்க தனித்துவத்தை உணருங்க. உங்க ஆன்ம பலத்தை நம்புங்க. இந்த உலகத்துல யாருக்காகவும் உங்க குணத்தை மாத்திக்காம மின்னுகின்ற மீனமாக பிரகாசமாக வாழுங்க. உங்க பயணம் வெற்றிகரமாக அமைய என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த விளக்கத்தை இவ்ளோ நேரம் பொறுமையா கேட்டதுக்கு என்னோட மனமார்ந்த நன்றி. இந்த தகவல்கள் உங்க இதயத்தை தொட்டு உங்களுக்கு ஒரு தெளிவு கொடுத்திருக்கோன்னு நம்புறேன். உங்க அனுபவங்களையும் நான் சொன்னதுல எந்த விஷயம் உங்க வாழ்க்கையோட அப்படியே பொருந்தி போச்சுங்கிறதையும் கீழே கமெண்ட்ல எங்களோட பகிர்ந்துக்கோங்க. இந்த ஆன்மீக பகிர்வு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை லைக் பண்ணி உங்களை போல மத்த மீனராசி நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம ஆஸ்ட்ரோ வாய்ஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானையும் அழுத்துங்க. மீண்டும் ஒரு ஆழமான ஜோதிட விளக்கத்தோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.